வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இப்போ சம்மர் டைம் தொடங்கி போய்கொண்டிருக்குது. இந்த கிழமைகளில் நல்ல வெதராக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்க வீட்டு தோட்டங்கள் வச்சிருப்பீங்க. சொந்த வீடுகளில் வீட்டு தோட்டங்கள் வச்சிருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. வீட்டு தோட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருப்பீங்க. அதே நேரம் பக்கத்து வீட்டுக்காரண்ட தோட்டத்திலேருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்படியான பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு இந்த வீட்டு தோட்டத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோக்களை பார்க்குறவங்க சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்றா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனல் பார்க்குறவங்களில் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சுவிட்சர்லாந்தில் காணி பூமி வச்சிருக்கிறன்றது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அதுவும் சுவிட்சர்லாந்தில் வீடுகளோ தோட்டங்களோ வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. தோட்டத்தை பராமரிக்கிறது ஸ்ரீலங்கா மாதிரியோ அல்லது இந்தியா மாதிரியோ சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சில வரையறைகள் இருக்குது. ஸோ அந்த வரையறைகளை தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு உரிமையாளராக இருப்பீங்க. இல்லாட்டி உங்களோட வீட்டிலேயே பின்னால் ஒரு தோட்டம் இருக்கும். அதில் ஒரு பெரிய மரம் நிற்கலாம். ஸோ அந்த மரம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தை வெட்டணும் நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படி மரத்தை நீங்கள் சிம்பிளாக உங்களோட இஷ்டத்துக்கு வெட்டலாமா, இல்லை அதுக்கு மேலே படிமுறைகள் நடைமுறைகள் இருக்குதா, அதை பற்றி நாங்கள் முதல்ல பார்ப்போம். உங்களோட தோட்ட காணிக்குள்ளேயோ உங்களோட வீட்டு காணிக்குள்ளேயோ ஒரு பெரிய மரம் ஒன்று நிற்கிது. நீங்கள் அதை வெட்டணும் முடிவெடுத்துட்டீங்க. அதை நீங்கள் தன்னிச்சையாக வெட்டையில் அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அது உங்களோட ப்ரைவேட் காணிக்குள்ளே நின்றாலும் அது இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டி இருக்குமே என்று பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் மரங்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு சொத்தாக காணப்படுறபடியாக நீங்கள் அதை சிம்பிளாக வெட்டக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள நீங்கள் இதை மரம் வெட்டணுமெண்டா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இடத்துல இருக்கிற நகராட்சிக்கு தொடர்பு சொல்லணுமே என்று பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகள் தங்களோட இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். ஸோ அதுக்கு இந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணுமென்றதுக்காகவும் இந்த காலகட்டத்தில் மரங்கள் வெட்டைக்கு நகராட்சியை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியும் வச்சுக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை நீங்கள் வெட்டும் போது அது நகராட்சியிடம் சொல்லும் போது அவர்கள் என்னென்ன அளவுகள் எடுப்பார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தின் விட்டத்தை எடுப்பாங்க. அதாவது இது எவ்வளோ அகலமாக நிற்கிற மரம், ஒரு கனகாலமாக நிற்கிற மரமானு சொல்லி அது ஒரு அகலங்கள் எடுப்பாங்க. மற்றும் வேர்கள் எங்கெங்கெல்லாம் ஊண்டி சென்றிருக்குன்னு சொல்லி அதை பற்றிய தரவுகளையும் எடுப்பாங்க. மற்றும் எந்த உயரத்துக்கு வளர்ந்துருக்கு, இதை நீங்கள் வெட்டும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் வருமா, அல்லது சூரிய ஒளி படுறதில்லை, இல்லாட்டி சூரிய ஒளி விழுகிற இடங்கள் மாற்றம் அடையுமான்னு சொல்லி இப்படியான நிறைய தரவுகளை எடுப்பாங்க. இது ஒரு பெரிய மரத்தை வெட்டும்போது. இது சின்ன சின்ன பூக்கண்டல் மாதிரி நீங்கள் வச்சிருந்தா அதுகளை வெட்டும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பூக்கண்டலை வெட்டிட்டு வீட்டில் ஸ்ரீலங்காவில் செய்கிற மாதிரியோ இந்தியாவில் செய்கிற மாதிரியோ ஒரு நெருப்பம் மூட்டி எரிச்சு விடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இங்கே நீர்நிலைகளில் மாசுபடாமல் இருக்கிறதுக்காகவும் நிலம் மாசுபடாமல் இருக்கிறதுக்காகவும் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த வரையறையின் படியில் பார்த்தீங்கன்னா, நெருப்பு மூட்டுதல் உங்களோட காணிக்கில் நீங்கள் ஒரு நெருப்பை மூட்ட போகிறீங்கன்னா அது என்னென்ன விஷயத்துக்காண்டி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ போடுறதுக்காண்டி. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒன்றா நீங்கள் வீடுகளில் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் பார்பிக்யூ போடுறதுக்காண்டி மட்டும் நீங்கள் நெருப்பை மூட்டலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான நெருப்பும் போட்டுடாது. பார்பிக்யூ போடுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டருக்கு குறைவான உயரத்தில் மட்டும்தான் நீங்கள் நெருப்பை மூட்டலாம். அதுவும் தரையில் புல்லுகள் பழுதாகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். புல் இல்லாத இடங்கள்ல போடுற மாதிரி இருக்கும். இதுக்கண்டே சில இடங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்பிக்யூ வீட்டில் ஒரு காணி இருக்கின்றதுக்காண்டி ஒரு பெரிய ஒரு நெருப்பை மூட்டி ஒரு ஜுவாலை மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யாமல் இதுக்கென்று சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் பார்பிக்யூ போடுறதுக்கு இந்த பர்மிஷன் எடுக்க தேவையில்லை. அதுக்கண்டே உருவாக்கிய இடங்கள் நிறைய இருக்குது. சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்லேயும் இப்படி இடங்கள் பார்பிக்யூ என்று சொல்லி நிறைய இடம் இருக்குது. ஆனால் கூடுதலானதை நீங்கள் நகராட்சியிடம் அவையிட்டு கேட்டுப்படுற மாதிரியும் வச்சுக்காங்க. ஒரு 100 ஃப்ராங்க் 150 ஃப்ராங்குக்கு அவளிடம் கேட்டுப்படுற மாதிரியும் சில இடங்கள் வச்சுக்காங்க. ஸோ அப்படியான இடத்தையும் நீங்கள் பார்ட்டிகள் செய்யலாம். மற்றும் நாம் முதல்ல சொன்ன மாதிரி
பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தோட்டத்தால் வந்து உங்களுக்கும் பிரச்சனை வரலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்ன மாதிரி பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டை வந்து ஒரு பெரிய மரம் நிற்கும், அவையின் கிளைகள் வேர்கள் எல்லாம் வந்து சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மதிலுக்குள்ளால வேர்கள் வந்து உங்களோட காணிக்குள்ள வரலாம். அதே நேரத்தில் வந்து கிளைகள் வந்து உங்களோட காணிக்குள்ள விழலாம். ஸோ இப்படியான நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து நீங்க ஒரு முடிவெடுத்து அதை வந்து உடனே வெட்ட முடியாது. என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து நீங்க அன்ற பக்கத்தில் இருக்கிறவரோட போய் கதைக்கலாம். இப்படி என்ற காணிக்குள்ள வந்து வருதுன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒரு அறிவித்தலை விட்டுட்டு உங்களோட காணிக்குள்ள வர்ற அந்த துண்டை மட்டும்தான் நீங்க வெட்டலாம். அதை தவிர்த்து ஒரு அங்குலம் என்றாலும் கூட வெட்டினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை வந்து கேஸ் போடலாம், என்ற சொத்துல வந்து கை வச்சுட்டாருன்னு சொல்லி. ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட மரக்கிளைகளோ பக்கத்து காணிகளை பக்கத்துல இருக்கிற இலைகளை வெட்டுறதோ அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்கள்ட்ட கேஸ் போடுறதுக்கு உரிமை இருக்கு அந்தந்த சொத்துக்காரருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொத்துக்கள்ல நாமளும் கவனமாக இருக்கணும். அது எங்களோட காணிகளுக்குள்ள வேற இருக்குல்ல. மற்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு, இந்த களை கொல்லிகள் தோட்டத்தில் வந்து நாங்கள் எங்கட இஷ்டத்துக்கு எல்லா களை கொல்லிகளையும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லியிருக்கு. அதுக்கும் வந்து ஒரு சட்டத்தின் கீழே வந்து சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த சட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெருக்கல்லையோ ஒரு போய் வர நடப்பாதையிலையோ வந்து நீங்கள் இப்படியான களை கொல்லிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து உங்களோட தோட்டத்தில் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட மண்ணையும் நீரையும் வந்து இந்த நச்சு பொருட்கள் வந்து பாதிப்பதாக வந்து தெரிவித்திருக்கார்கள். அதனால வந்து சில களை கொல்லிகள் வந்து அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் வந்து ஒரு சில களைக்கொல்லிகள் இருக்குது கடைகள்ல. சோ அதை வந்து நீங்க வாங்கி பாவிக்கலாம். மற்றபடி உங்களோட இஷ்டத்துக்கு இந்த களைக்கொல்லிகளை நீங்களா தூவக்கூடாது. அது வந்து இங்க தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். மற்றும் வந்து இந்த சொந்த வீடு வச்சிருக்கிறவர்கள் வந்து பசுமை குடில் அமைப்பதற்கு வந்து முயற்சி செய்து வருவார்கள். அதாவது பசுமை குடில் என்றால் நான் வந்து கிரீன் கார்டன் தான் சொல்றேன். வீட்டை வந்து பின்னுக்கு ஒரு கார்டன்ல வந்து நீங்க கண்ணாடி பாக்ஸ் மாதிரி கிரீன் கார்டன் செய்ய போறீங்க என்றால் உடனடியாக நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதை வந்து மாநிலத்தில் இருக்கிற உங்களோட எந்தெந்த மாநிலமோ எந்தெந்த நகராட்சியிலையோ சென்று நீங்க நகராட்சியில வந்து கட்டிட நிர்மாணத்துக்கு என்று சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்க உரிமம் பெற வேண்டும். அதாவது வந்து அனுமதி வந்து பெற்றுத்தான் நீங்க அதை வந்து செய்யலாம். சில இடங்கள்ல வந்து சில சின்ன சைஸ் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன ஒரு குடில் அமைப்பதற்கு எந்த வித அனுமதியும் தேவையில்லை. இதே இது நீங்க பெருசா வந்து வீட்டோட சேர்த்து செய்ய போறீங்கன்றா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மாதிரியே கட்ட போறீங்கன்றா நீங்க வந்து அனுமதி பெற வேண்டும். மற்றபடி வந்து இந்த பார்ட்டிகளுக்கு போற டென்ட் மாதிரி நீங்க உங்களோட காட்டில் போட போறீங்கன்றா அதுக்கு வந்து அனுமதி தேவையில்லை. ரெண்டாலும் வந்து நீங்க அதுக்கும் சில விஷயங்களை பார்க்கணும். என்னன்னா, நீங்க போடக்கூடிய டென்டால வந்து பக்கத்து வீட்டுக்காரட்ட சூரிய ஒளி வாரது தடைப்பட்டாலோ அசௌகரியம் ஏற்பட்டாலோ அதை வந்து நீங்க கருத்தில் எடுத்து பார்த்துக்கணும். ஏனென்றா அதுவும் வந்து உங்க மேல வழக்குகள் வாரத்துக்கு ஒரு காரணமா வந்து அமைஞ்சிடும். ஸோ இதுகளை வந்து நீங்க கண்டிப்பா கருத்தில் கொள்வது அவசியம். ஸோ சுவிட்சர்லாந்துல கார்டன் வச்சுக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் விளங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கார்டன்ல வந்து இருக்கிற மரங்களை வந்து பெரிய மரங்களை வந்து நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு வெட்டக்கூடாது. கிளைகளை கூட வெட்டக்கூடாது. எந்தெந்த மாதங்கள்ல என்று பாத்தீங்கன்னா, மார்ச்ல இருந்து செப்டம்பர் மாதம் வந்து அது வந்து பறவைகளோட இனப்பெருக்க மாதம் என்றபடியா அதை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் காணிகள்ல வந்து நெருப்புகள் மூட்டக்கூடாதுன்ற வந்து இருக்குது. மற்றது வந்து உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க இப்ப வீட்டு இருக்கிற கிருமி நாசினிகளையும் யூஸ் பண்ணக்கூடாது வந்து சட்டங்கள் இருக்கிறது. ஸோ சுவிட்சர்லாந்துல ஒரு கார்டன் வீடு தோட்டம் வச்சிருப்பவர் வந்து உங்களோட கருத்துக்கள் இதை தவிர வேறு ஏதாவது சட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்றீங்க என்றாலோ உங்களோட கருத்துக்களையும் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மற்றும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான். நன்றி, வணக்கம்.